திரியேக தேவனே, உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அருமையாக 4 மாதங்கள் அற்புதமாக வழி நடத்தி இந்த அஞ்சாவது மாதத்தில் ஆண்டவர் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை உம்மை துதிக்க ஆராதிக்க கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நீங்கள் தாமே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க. வந்து கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்க முடியாத ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் எது செய்தாலும் உங்கள் நாம் மாத்திரமாய் பறிக்கிறது செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதாவே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதாவே கொடி பிடிப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நடத்தையே அது வித்தியாசமாக இருக்கணும். ஏனென்றால் நாம் எப்பொழுதும் ஜெயமுள்ள மக்களாக தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் இல்லைங்களா? ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே நமக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு
கரங்களை தட்டி தேவனை நோக்கி. ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்முடைய தேவன் இல்லைங்களா? ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಎಲ್ಲ ಕರங்களை உயர்த்தி அப்படி சொல்லலாமா? ஆಶ್ரಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನೀನೆಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಆಶ್ರಯವೇ ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಕರங்களை ತಟ್ಟಿ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾನು ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನಗೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾನು ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನೆಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವು. ತಲೆ ತಲೆಮಾರಿಗೂ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವು. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವು. ತಲೆ ತಲೆಮಾರಿಗೂ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವು. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾನು ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವೆ. ನೀತಿವಂತರಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ನೀನೇ ಬೆಳೆಸುವೆ. ನೀತಿವಂತರಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ನೀನೇ ಬೆಳೆಸುವೆ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಶಾಶ್ವತವೇ ಇಲ್ಲ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ
கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கலாமா? அப்படியெல்லாம் எந்திரிச்சு நின்று தேவனை நோக்கி, ஆமாண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு ஆசிரியம், ஆசிரியமே ஆராதனே ஆஸ்ரயவே நனாதாரவே நினகே நனாராதனே ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ, ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ, ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ, ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்முடைய தேவன் நம்முடைய ஆசிரியமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவன் நம்முடைய உட்காருதலையும் நாம் நின்று கொண்டிருக்கும் படுக்கையிலேயே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ஆழங்களில் என் படுக்கையை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர், நான் இங்கே போவேன் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மை பார்க்கிற தேவன், நாம் உயரங்களில் இருந்தாலும் தேவன் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். தாழ்வில் நாம் இருந்தாலும் தேவன் நம்மை நோக்கி பார்க்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ನೀತಿವಂತನಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ನೀನೇ ಬಿಡಿಸುವೆ. ನೀತಿವಂತನಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ನೀನೇ ಬಿಡಿಸುವೆ.
ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ಅದು ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಶಾಶ್ವತವೇ ಇಲ್ಲ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ಅದು ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಅದು ಶಾಶ್ವತವೇ ಇಲ್ಲ. துதிக்கிறோம் இயேசுவே, நன்றி அப்பா. ஆமாண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்பா? உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்த முடியும் அப்பா. அதை விட்டால் எங்களால் என்ன முடியும் ஆண்டவரே? இந்த உலகம் அதன் நிறைவும் அது உமது ஆண்டவரே. நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அப்பா? அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனெல்லாம் ಅದ್ಭುತ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಮಾಡಿದೆ, ಏನೆಲ್ಲ ಅದ್ಭುತ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಮಾಡಿದೆ. ನನ್ನ ಬಾಳಿನ ಬಲ ನೀನೇ, ನನ್ನ ಬಾಳಿನ ಬಲ ನೀನೇ.
மன்னரே நன்றி. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே நல்லவரே காண்பவரே காப்பவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நன்றி. Thank you, Lord. நன்றி. நன்றி. சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய. அவர் ஒருவர் தான் நன்மை நமக்கு செய்ய முடியும். உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஏகனாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். ஏகனாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. கண்ணங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கண்ணங்கி நின்ற என்னை
तेरे जैसा कौन है जो मेरा भला करे, मेरा भरोसा तुझ पर प्रभु। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी, तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाएगा। मेरे जीवन का स्वामी आधार बना तू प्रभु जी, तू नहीं तो मेरा जीवन व्यर्थ हो जाएगा। வல்லவராயிருக்கிறார். எலோஹிம் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் நீக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன். நாம் பாடினபடி என்னை காண்கிற தேவனாயிருக்கிறார், என்னை காக்கிற தேவனாயிருக்கிறார் அல்லவா. அவரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? மரித்தவரை எழுப்பின தேவன் என்னுடைய தேவன். எந்த பலவீனமும் எந்த வியாதியும் சுகப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் மரித்தோரையே எழுப்பின தேவன் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பேர்பேரென்றார், என் தடைகள் உமக்கு என் மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு என் மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். விடுகொள்ளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இதை ஆராதிப்பேன்.
கரங்களை தட்டி தேவனை நோக்கி ஹரி வரிக்கிறபாரா ஓரி காலமரி சேரபதிக்கிறபாரா. என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுண்டா? என் தேவனால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா? நிச்சயமாக செய்ய வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி. நம்மோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தேவன் நமக்காயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்றவெல்லாம் அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவரை பாடவும் தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய படுக்குதலையும் நாம் நடந்து கொண்டு இருக்கும் போதோ இல்லை நாம் உட்கார்ந்து கொண்டு எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து சொல்லுகிறார், எதற்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? என்னால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மழைகளை பெய்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு என் வாக்கியம். மரித்தோரை எழுப்பீர் என்றார். என் நோய்கள் உமக்கு என் வாக்கியம். கரங்களை உயர்த்தி காரியம் செய்வீர். கொஞ்சம் நல்ல உயர்த்தி
ஆமாண்டவரே, கிரகிக்க முடியாத காரியம் அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வீர் என்று ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே வந்திருக்கிற அப்பேற்பட்ட உள்ளங்களிலே ஆண்டவரை நீங்க பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு தைரியத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ள ஊற்றும்படியாக உம்மால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் அழைத்து ஆண்டவரே நீர் பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுக்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்பா? ஹல்லேலூயா, நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். யாரேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கரிமூட நன்மை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கரிமூட நம்மை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். யாவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேதா பிரதர் ஜெயிக்கக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு எப்படியப்பா நன்றி சொல்ல முடியும் ஆண்டவரே? அளவில்லாத ஆமாண்டவரே, உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஷம்மா, ராஃபம், எல்ஷடா, அல்பா, உமேகமா இருந்து ராஜா, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடங்கள் முழுவதும் நிரப்பி கொண்டதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால, உம்முடைய அக்னினால நிரப்பப்பட்டதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று தினத்துல இந்த இடத்துல நாங்கள் ஜெபிச்சோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்க ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆவி ஆத்துமா ஆண்டவரே ஊற்றப்படுவதாக என்று நாங்கள் ஜெபித்தும் போது ஆண்டவரே, இயேசையா, எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய பதில் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பதிலை நீர் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு நீர் செவி கொடுத்தீரப்பா. உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஆராதிக்க 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 ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வெளியேற பெற்ற நாமத்துக்குள் இன்னும் நாங்கள் கடந்து போன ஆசை ஆண்டவரே. உம்முடைய பிரசுரத்துக்கு இன்னும் அளவில்லாத அந்த பிரசுரத்துக்குள்ள இன்னும் கடந்து போய் ஆண்டவரே உம் அண்டில வந்து நிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அண்டில நாங்கள் வந்து நிக்கணும் அப்பா. உம்முடைய மார்பிலே நாங்கள் சாய்ந்த ஆண்டவரே, இயேசுவே என்று நாங்கள்
அழுத்து அழுத்து அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்குள் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ள முடியா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்கள் மீது ஊற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தில் எங்களை தொட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இங்க வந்திருக்கிற யாவரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் இந்த இடத்துல வந்தால் ஆண்டவரே, அது ஆண்டவரே கர்த்தாவே, அதிலிருந்து ராஜா ஒரு விடுதலையோடு இந்த இடத்துல இருந்து கடந்து போகத்தக்க ஒரு சந்தோஷத்தோடு ரம்யமான ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து கடந்து போக நிச்சயமாக நீர் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு பிளஸிங்கை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. ஆமாண்டவரே கர்த்தாவே, நீர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக அநேக கூட்டங்கள் இந்த இடத்துல கூடி வரும்படியாய் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பேசுகிற தாசனையும் பேச போகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரைமோ வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் வெளிப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கடந்து எங்களுடைய சரீரம் முழுவதும் ஆண்டவரே ஆண்டவரே அது ரத்தத்தை போல பாழ்ந்த ஆண்டவரே எங்களை மாற்றத்தக்க கிருபை தரும்படியா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காலங்கள் கொடிதா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் மூலமா நாங்கள் கடைப்பிடித்து உமக்குள் நாங்கள் வாழ்கிற மனுஷர்களாக எங்களை நியமிக்கும்படியா ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம். யெகோவா ராஃபாவா இருந்து எங்களோடு கூட சதா காலத்திலும் இருந்து எங்களை நடத்தும்படியா மாறாத இயேசு கிறிஸ்துவின் இன்ப உள்ள நாமத்தினால் கேட்கிற எங்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளை செவ்வாய்க்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமையும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். அது விட்டு நமக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கொயர் ப்ராக்டிஸும், அதே போல் சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கும், அதே போல் 9:15 தமிழ் ஆராதனையும், சாயந்தரம் மறுபடியும் 7:15 ஆராதனை இருக்கும். நீங்கள் எந்த ஆராதனையில் உங்களுக்கு வசதிப்படுகிறதோ அந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மற்ற ஜனங்களுக்கும் இந்த ஆராதனையை பற்றி சொல்லி அவர்களையும் கொண்டு வந்து அவர்களும் இந்த அருமையான அனுபவத்துக்குள்ளே செல்லும்படியாக நீங்கள் அவங்களுக்கு என்னவா இருங்க, ஒரு கருவியா இருங்க. இல்லைங்களா? நம்ம மாத்திரம் வந்து ஆராதனை பண்ணிட்டு போகிறதுல ஆண்டவர் பிரியப்பட்டதில்லை. தேவனுடைய வார்த்தை உலகம், தேவனுடைய சுவிசேஷம் எங்கே சொல்லணுமா? உலகம் எங்கும் செல்ல வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் உலகத்தில் இந்த இருக்கிற ஜனங்களுக்கு நாம் போய் சொல்லுவோம். ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி அவர்களையும் இந்த இடத்துல கொண்டு வருவோம். தேவன் தான் ஆசீர்வதிப்பார். நம்முடைய இந்த மாதத்தில் 25ஆம் தேதியிலிருந்து நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். 25லிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உபவாச ஜெபம் இந்த இடத்துல இருக்கும். காலையிலே இந்த இடத்துல ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும். யாரெல்லாம் நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுமோ நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். சாயந்தரம் எல்லாரும் கூடி அனுதினமும் நாம் ஜெபிப்போம். அனுதினமும் 7லிருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த இடத்துல அனுதினமும் ஆராதனை இருக்கும். அதனால் நீங்கள் சாயங்காலம் வந்து ஆராதனை செய்யுங்கள். காலையில் உபவாசம், ஒருவேளை நீங்கள் உபவாசம் இருந்தால் நீங்கள் மத்தியானம் வரைக்கும் உபவாசம் இருக்கலாம். பின்பு சாயந்தரம் வந்து ஜெபிக்கலாம். அதனால் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் காலையிலேயே வந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கலாம். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாள் காலையிலையும் இந்த இடத்துல ஆராதனை இருக்கும். அந்த நாட்களிலே என்ன செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் போல் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறபடினாலே அதுவும் வெள்ளிக்கிழமையும் இங்கே தான் இருக்கும். எப்பன்னா 29ஆம் தேதி. இந்த வாரம் இல்லை, இந்த வாரம் மாமா வீட்டில் தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி இந்த இடத்துல இருக்கும். அந்த வாரம் முழுவதும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். நீங்கள் அதுக்கு பிரகாரம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. 28ஆம் தேதி பக்ரீது, கவர்மெண்ட் ஹாலிடே. அதனால் வீட்டுக்கு பிரியாணி கொண்டுட்டு வருவாங்கன்னு வீட்டில் காத்துட்ருக்காதீங்க. இங்கே நல்ல பிரியாணி ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் நாம் எல்லாம் இந்த இடத்துல
வந்து தேவனிடத்தில் நாம் ஆ, துதிக்கவும் ஆராதிக்கவும். 28ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கிறபடினாலே நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இந்த இடத்துல வந்து காலையிலையும் நாம் சாயந்தரமும் 2 நேரமும் அன்றைக்கு நாம் ஆராதிக்கலாம். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் தான் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் எப்போ ஞானஸ்நான ஆராதனை இருக்கும் என்று இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் அதை சொல்லுகிறேன். அன்றைக்கு நாம் அதற்காக நாம் ஆயத்தப்பட்டு யாரெல்லாம் ஞானஸ்தானத்துக்காக ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து எடுக்கும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். பிசாசு வந்து அவங்கள என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அவங்களுக்கு டவுட்டு கொண்டுட்டு வரக்கூடாது. அதனால் நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் தான் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பார்வோம். வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரமி வழியும் பாத்திரமாய் விளங்க இந்த நாளிலே பார்க்கும்போது நமக்கு மதர்ஸ் டே என்று சொல்லி உலகம் எங்கும், இந்தியாவில் இல்லாவிட்டாலும் வேறு பக்கமெல்லாம் பார்க்கும்போது மதர்ஸ் டே என்று சொல்லி அவர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மதர் என்று பார்க்கும்போது சில நேரம் இந்த உலகத்தில் மதர் என்று பார்த்தாலும் உலக வேதத்தில் சொல்லுகிற பிரகாரம் கடைசி காலத்திலே நீங்கள் அன்பை என்ன பண்ணுவீங்க, பார்க்க முடியுமா என்று கூட இருக்கிறது. ஆனாலும் தாயினோட அன்பு அது அவ்வளோ ஈஸியாக அது என்ன பண்ணாது, அது மாறாது. நாம் வந்து ஒரு கடந்த வாரம் ஒரு யூடியூப்பில் நான் ஒரு வீடியோவை நாம் பார்த்தேன். இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு அது கொஞ்சம் புத்திஹீனமாக இருந்தால் கூட அதனுடைய தாயின் அன்பை பற்றி பார்க்கும்போது, தாயின் ஒரு இதில் நோக்கத்தில் பார்க்கும்போது அது எவ்வளோ வெளியேற பெற்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு ட்ரெயினில் வந்து பிள்ளை ட்ரெயின்லேயே இருந்துருது. இந்த அம்மா என்ன பண்ணிடுது, கீழே இறங்கிடுது. கீழே இறங்கினோடனே அந்த ட்ரெயின் வேகமாக போகிறதை பார்த்து இந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏற அது முயற்சி எடுக்குது. முயற்சி எடுக்கும்போது அது தவறி கீழே திரும்ப பிளாட்ஃபார்மில் விழுந்துடுறா. அப்படி ஆனாலும் மறுபடியும் திரும்ப அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறுறதுக்கு பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இருந்தால் ட்ராக்குக்கு நடுவில் போயிருந்திருப்பா. அப்படி ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறா, அப்படி அந்த போகிக்குள்ளே அவள் ஏறிடுறா. அப்படி அப்போது தன்னுடைய பிள்ளை அங்கே ஒண்டியாக என்ன பண்ணிடுமோ என்கிற வந்து
அதுதான் அவளுக்கு இருந்ததை வழிய அவளுடைய ஜீவன் போயிருக்கலாம், இல்லை கை கால் என்ன பண்ணியிருக்கலாம், அது போயிருக்கலாம். ஏனென்றால் ட்ரெயினில் வந்து அவ்வளோ மோசமான, ஆனால் கொஞ்சம் புத்தியாக கூட இருந்திருக்கலாம். எப்படி என்றால் எப்படியாச்சும் நிறுத்த பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஆதங்கம், அந்த அன்பு, அந்த பிள்ளை மேலே இருக்கிற அன்பு என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் எதையும் யோசிக்க முடியாதபடிக்கு அதை நம்ம வந்து எப்படியாச்சும் செய்ய வேண்டும் என்று தான் அவள் அந்த இடத்துல பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போது இந்த மதர்ஸ் டேயில் நம்ம பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லா மதர்களுக்கும், மதர் ஆக போகிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல்கள். தேவன் தான் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை இன்னும் பலப்படுத்தி, இன்னும் என்ன பண்ணுறது, பலப்படுத்தி தேவனுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை பிள்ளைகள் பெற்றிருக்கிறீர்களோ அதல்ல, ஆனால் தேவனுக்காக எத்தனை பிள்ளைகளை நீங்கள் பெற்று அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறீர்களோ அதுதான் இன்னும் என்னவாக இருக்கிறது, மேன்மை முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதனால் நாம் இந்த நாளிலே ஒரு தாயை தான் நாம் பார்க்கலாம். நாம் தாயை பார்க்கும்போது, அவருடைய ஜெபத்தை பார்க்கும்போது, நீங்கள் இதை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தா கூட, பார்த்திருந்த இந்த பகுதியை நீங்கள் படித்திருந்தால் கூட, மறுபடியும் நாம் இந்த சம்பவம் மூலமாக நாம் எப்படி இந்த உலகத்திலே இன்னும் தேவனுக்காக நாம் வாழ முடியும், இல்லை தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்க முடியும் என்றதை நாம் பார்க்கலாம். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள், இந்த போராட்டங்களிலிருந்து நம்மளும் எப்படி ஜெயம் பெறலாம், எப்படி இந்த சகோதரி ஜெயம் பெற்றாலோ அதே போல் நம்மளும் ஜெயம் பெறலாம் என்று தான் நாம் இன்றைக்கு நாம் இந்த சில நிமிஷங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். சாமுவேல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நாம் நிறுத்தி ஒரு முதல் 2 வசனங்களை வாசிப்போம், பின்பு நாம் வாசிக்கலாம். எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமேன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பேர் போதும், அது வாசிச்சிருங்க. பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஆமாம், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த சகோதரி அன்னாரை பார்க்கும்போது அவளுக்கு பிள்ளை இல்லை என்று நாம் இந்த இடத்துல வேதத்தில் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறது. இந்த எல்கானாக்கு 2 மனைவிகள் இருக்கும்போது இவன் வந்து அன்னாவை என்ன பண்ணுகிறான், அதிகமாய் நேசிக்கிறான். ஏனென்றால் இவளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை என்று நாம் இன்னும் கீழே வாசிக்கக்கூடும். ஆனால் அன்னாவை பார்க்கும்போது, அவளுடைய நிலைமையை பார்க்கும்போது, அவள் எப்படி இருந்தாள் என்று நாம் கொஞ்சம் அதை பார்க்கும்போது, அவங்கக்கிட்ட ஏராளமான பணம் இருக்கலாம், எல்லாவற்றையும் இருக்கலாம். இவர்களோ என்ன பண்ணுறார்கள் என்றால், வருஷம் வருஷம் நீங்கள் அப்படியே கீழே வாசிங்கள். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பார்கள். ஆமா, அவன் வந்து எல்லா குமாரருக்கும் குமாரத்திக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் என்று பார்க்கும்போது இவன் ஏழை இல்லை. இவன் என்ன இல்லை, ஏழை அல்ல. இவன் வந்து ஒரு பணக்காரனாய் இருந்திருக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுகிறான், பங்கு போடுற. அப்படி இல்லைங்களா? இல்லாவிட்டால் அவன் பங்கு போடவே முடியாது. எல்லாத்துக்கும் பங்கு போடுற. அப்படி
ஆனால் இவளுக்கோ வெறும் ஒரே ஒரு பங்கு தான். ஏனென்றால் இவளிடத்துல என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அப்போ பார்க்கிற இந்த காரியத்தில் அவளுக்கு வேதனை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கும்? இரக்கம். ஏனென்றால் அவளுடைய வாழ்க்கையில் அப்படி இது எல்கானா செத்து போய்கிட்டா இவள் என்னதான் இருப்பா? ஒரு விதவை. இவளுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ ஒன்றுமே இல்லாத நிலைமையில கூட அந்த பயம் கூட அவளுக்கு இப்பொழுதே இருக்கும் இல்லைங்களா? ஏனென்றால் முன்னால் என்ன நடக்க போகுமோ, இது எப்படி இருக்குமோ இப்பொழுதே அவள் அனுபவிச்சுட்டு இருந்தா. என்னவென்றால் அவளுடைய யாரு சகோதரி என்ன பண்ணி கொண்டிருந்தால் வாசிப்போம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஆமா, அவளை மிகவும் என்னப்படுத்துவா? அப்படியா விசனப்படுத்துவா. அப்படி அவளை விசனப்படுத்தும் போது அக்கம் பக்கம் ஜனங்கள் அல்ல, அவளுடைய சகோதரியை என்ன பண்ணுகிறா? வசனப்படுத்துகிறார். கோ சிஸ்டர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஆமா, அது சகோதரி தான் இல்லைங்களா? ஒரே தாய்க்கு பிறந்திருக்காது, வேற தாய்க்கு பிறந்தா, ஆனா சகோதரி தான். அப்போ தேவன் வந்து அவளுடைய கர்ப்பத்தை என்ன பண்ணியிருந்தா? அப்படியா வேற யாரும் இல்லை. யார் அடைச்சிருந்ததா? தேவன் தான் பண்ணது. இவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரா? அடைச்சிருந்தார். அப்போ அவளுக்கு தேவன் அடைச்சபடினாலே அவளுக்கு என்னதான் இருக்கிறது? வேதனை இருக்கிறது, அவளுக்கு கண்ணீர் இருக்கிறது, மற்ற ஜனங்கள் பார்த்து பேசுகிற காரியம் இருக்கிறது, அவளுக்கு பயம் இருக்கிறது. எல்லாவற்றைக்கும் காரணர் யாரு? கர்த்தர். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவராய் இவருடைய வாழ்க்கையில் இருந்தார். அப்போ தேவன் வந்து சில காரியங்கள், சில வேதனைகள், சில பயங்கள் யாரு தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் கொடுக்கலாம்? தேவனே கொடுக்கலாம். அதை நம்ம கீழே பார்க்கணும்னா அப்புறமா பார்க்கலாம். அப்போ தேவன் இவளை கொடுத்ததுனால தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அவளை பார்த்து பேசுகிறார்கள். அவளுக்கு சொல்லுகிறார்கள். நமக்கு கூட சொல்லலாம், ஐயோ இவ்வளோ வருஷம் எங்கே தான் போராடி புருஷன் கூட ஆலயத்துக்கு போகிறார்கள். இடத்துக்கு போகிறார்கள். அங்கே போய் ஆராதனை செய்யவும் பலி கொடுக்கவும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அங்கே போகிறார்கள். அப்போ இவளுடைய வேலை இவள் சரியாதான் செய்து கொண்டு இருக்கிறாள். ஆனாலும் தேவன் இவளுடைய கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் சரியாதான் செய்து கொண்டு இருக்கலாம் என்று நாம் யோசிக்கிறோம். எல்லாவற்றையும் இவளுடைய ஜெபமும் இருக்கிறது. எந்த நேரமும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற காரியம் இருக்கிறது. இவள் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறதை பார்த்து எல்கானா கூட சொல்லுகிறார். அப்படி நான் வந்து வாசிங்க, அப்படி ஒன்று கீழே வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். ஆமா, இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், ஏன் நீ சாப்பிடாம இருக்கிற? அவள் வந்து அவளுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு என்ன பண்ணல? சாப்பிடல. துக்கத்தோடு அவனால் என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல. அப்போ சில நேரம் எப்பேற்பட்ட துக்கம் நம்முடைய வாழ்க்கையில், இது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லையா? பார்த்துட்டு இருந்தார். அவள் அழுகிறதையும் பார்த்துட்டு இருந்தார். அவள் சாப்பிடாது இருக்கிறதையும் பார்த்துட்டு இருந்தாள். அவள் வேதனையா இருக்கிறதையும் பார்த்துட்டு இருந்தாள். ஆனாலும் சில நேரம் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் என்னதான் பண்றாரு? பார்க்கிறார். நம்முடைய வேதனையை அவர் காண்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் நமக்கு
சில ஜெபங்களுக்கு என்ன வர்றதில்ல, பதில் கொடுக்கறதில்ல. ஏன் பதில் கொடுக்கறதில்லை என்று நாம் பார்க்கும். அவள் புருஷனே சொல்றா, அப்படி புருஷனால கூட என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இவன் புருஷனை நம்பினாலும் புருஷனால என்ன பண்ண முடியல, அவனாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் வேணா காசை கொடுக்கலாம், அவன் வேணா என்ன பண்ணலாம், தைரியம் சொல்லலாம். ஐயோ நான் 10 பிள்ளைக்கு நான் சமமாய் தானே இருக்கிறேன், நான் உன்னை நான் பார்த்து கொள்வேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எத்தனையோ பேர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில ஜெபங்களுக்கு என்ன பண்ணல, பதில் கொடுக்காதபடிக்கு இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக வேதனை இருக்கும். அப்போ அந்த வேதனை அவளுக்கும் இருந்தது. அவள் அழுது கொண்டு இருந்தாள். அவள் எவ்வளோ அழுது மாத்திரமல்ல, அவள் ஆண்டவருடைய ஆலயத்திலே என்ன பண்ணி கொண்டிருந்தாள், அவள் ஆண்டவரே பார்த்து நோக்கி கொண்டிருந்தாள். அவள் தன்னை தாழ்த்தி, நீங்க என்ன பண்ணலாம், 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவள் போய் மனம் 10லிருந்து வாசிருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமா, அவள் என்ன பண்ண அப்படியா, மிகவும் அழுது கசந்து அவள் யார்கிட்ட தான் போய் ஜெபம் பண்ணலாம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணாள். கண்ணீர் வரலாம், வேதனை வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனால் இவள் கிட்ட இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இவள் ஆண்டவரிடத்துல போய் அவள் நின்றாள். ஹல்லேலூயா. அவள் ஆண்டவரிடத்துல போய் கேள்வி கேட்க அவள் அந்த இடத்துல நிக்கல. அவள் ஆண்டவரிடத்துல போய் நான் இப்படியெல்லாம் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உம்மை பார்த்து உமக்கு கொடுக்குற பலிகளை கொடுக்கும்போது நானும் கூட போகிறேனே, எல்லாவற்றையும் நான் செய்கிறேனே, ஆனாலும் ஏன் எனக்கு பதில் வரலன்னு அவள் அழுகலை. அவ்வளோ துக்கத்தில் அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னதான் வேதனை என்னதான் வந்தாலும் நம்ம ஊருக்கெல்லாம் போய் சொல்ல தேவையில்லை. யார் இடத்துல போய் சொல்லணும்? தேவன் இடத்துல போய் சொல்லணும். அது உடனடியாக பதில் கிடைக்குதோ இல்லை 10 வருஷம் கழிச்சு பதில் கிடைக்குதோ அல்ல. நம்முடைய காரியம் என்னவென்றால், எப்பொழுதும் தேவனிடத்தில் போகதான் அவள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் யார் யார் இடத்துல போய் உதவி கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருந்தோம், நானும் காயத்ரி சிஸ்டரும் வேதா பிரதரும் தான் பேசிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் சொல்லி கொண்டிருந்தேன், அந்த காலேஜில் எப்படியாச்சும் போய் சேர்த்து விட்டீங்கன்னா நலமாய்த்தானே இருக்கும் என்று சொல்லும்போது, பவிதாக்கே எல்லாம் செலவு பண்ணிட்டா, பவிதாக்கே செலவு பண்ணிட்டா, மீதி 2 பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாடி. அப்படிதான் நானும் யோசித்தேன், கரெக்ட், பவிதாக்கே எல்லாம் கொடுத்துட்டா மீதி 2 பேர்த்துக்கும் ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்துட்டு போயிட்டு, ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தியங்கப்பா. நமக்கு தெரியாது, நமக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா நீங்கள் தான் சந்திக்கிற தேவன், நீங்கள் தான் எல்லாவற்றையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி தான் நான் அவ்வளோதான். நான் போய் அண்ணால் ஆட்டால் போய் ஜெபம் பண்ணல நிச்சயமாக. ஆனால் ஒரு வார்த்தை தான் ஜெபிச்சது, என்னவென்றால், ஆண்டவரே அவங்க ஒருத்தருக்கே செலவு பண்ணிட்டாள், 2 பேர்களுக்கும் என்ன பண்ண வேண்டும் என்று. ஆனால் இவங்க அப்ளிகேஷன் போடாத காலேஜில் முடிஞ்ச அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் அப்ளிகேஷன் என்ன இப்போ வாங்கினாங்க தானே, வாங்கி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, மெரிட் சீட்டில்
இடத்த கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸை பார்த்தா 37,800 இருந்தது. ஆனால் மெரிட் சீட்லேயோ 1,687 தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைங்களா? அப்போ 38,000 எங்கே இருக்கிறது? 1,700 எங்கே இருக்கிறது? இப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் தைரியம் போய் என்ன பண்ணலாம்? ஃபீஸ் கட்டலாம். அப்போ நமக்கு நாம் பார்க்க வேண்டிய, நம்ம போய் கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்கிறோம்? வேற காலேஜில் சேர்த்துருக்கலாம். எம்எல்ஏலையோ எம்இஎஸ்லையோ இன்னொரு ஸ்டூடெண்ட்டு 82% வாங்கினதுக்கு எம்இஎஸ்ல 1,00,000 வாங்கினாங்க. யார் அவன் பேர்? டிஜேந்திரா. அவனுக்கு 82%ங்கிறதுனால என்ன பண்ணாங்க? அவனுக்கு ஃபீஸ் எவ்வளோ? 1,00,000 ரூபாய். அப்போ அப்படி கடன் வாங்கி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனால் கடன் வாங்கல, ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்துல போய் நம்ம விழுகும்போது தான். இவள் அப்படிதான் போய் வேதனையில், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா? எனக்கு என்ன பண்ணுறாங்க? என் விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக குத்தி சொல்கிறாங்க, என்னால் சாப்பிடக்கூட முடியல அப்படின்னு சொல்லி அவள் போய் ஆலயத்தில் போய் என்ன பண்ணுகிறா? விண்ணப்பம். ஆண்டவரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறா. அப்படி ஆமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பதில் வராட்டி நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் ஆலயத்தில் போய் விழுகிறது தான். நீங்கள் தேவனிடத்தில் போய் அந்த இடத்துல போய் அவரிடத்தில் போய் முழங்கால் போடுகிறது தான். இதுதான். இதை விட்டா நமக்கு வேறு இல்லை. இதை விட்டா யாரும் நம்மை உதவி செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் யார் இடத்துல செல்லுகிறீர்கள்? நீங்கள் எங்கே போய் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் கசந்து போய் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறீர்களா? நீங்கள் மனம் தளர்ந்து போய் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை சாஷ்டாங்கமாக போய் விழுந்து, ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும் அப்பா. அவள் அழுகிறதை ஏலி பார்த்து சொல்லுகிறார், அப்படி ஏன் சகோதரி காலையிலேயே நீ போய் குடிச்சிட்டு இந்த ஆலயத்தில் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? ஆமா, உனக்கு இன்னும் இந்த மதுபானம் இன்னும் தெளியலையா? போய் அட்லீஸ்ட் வீட்டுக்காச்சும் நீ போன்னு யார் சொல்லுகிறா? ஏலி சொல்லுகிறா. அவள் அவ்வளோ துக்கத்தில் வாழுகிறாள். வாயிலிருந்து சத்தமே வரல. அவள் பேச வேண்டும் என்று நினைக்கிறா, ஆனால் வாயிலிருந்து என்ன வரல? சத்தமே வரல. அதை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஐயோ இவ குடிச்சு போட்டு, பிள்ளை இல்லைன்னு போய் இவ குடிச்சு போட்டுன்னு இருக்கிறான். எந்த துக்கம் இருந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும் ஆலயத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் அதற்கு ஒரு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் ஜெபிக்கிறான், என்னென்னவோ பண்ணி பார்க்குறான். அடுத்ததாக அவள் என்ன தெரியுங்களா செய்கிறான்? ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான். வாசிப்போம், 11ஆம் வசனத்தை வாசிங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமா, நான் அவனை என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி இவ்வளோ நாள் கேட்டுக்கொண்டு இருந்தால். இவ்வளோ நாள் என்னன்னு கேட்டுக்கொண்டிருந்தா? எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு பிள்ளை வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்தால், இப்போ அவ சொல்லுகிறா, நான் உங்களுக்கே கொடுக்கிறேன். அவருடைய ஜெபத்தில் கொஞ்சம் என்ன இருக்குது? மாற்றம் இருக்கிறது. ஆண்டவர் அன்னைக்கே ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருந்தால் இவள் ஆண்டவருக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டா? ஆமாம், எல்கானோட ஆஸ்தியிலே இவன் உட்கார்ந்து இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ராஜ்யம் பண்ணிட்டு இருந்திருப்பான்.
எல்லா சகோதர சகோதரிகளையும் அவன் என்ன பண்ணி கொண்டு இருந்திருப்பான்? மேய்ச்சிட்டு இருந்திருப்பான். எல்லாம் அதிகமான பங்கு யாருக்கு தான் வந்திருக்கும்? எல்கானாக்கு தான் வந்திருக்கும். ஏன் வந்திருக்கும்? ஏன் இந்த குழந்தைக்கு வந்திருக்கும் என்றால், எல்கானா யாரை தான் நேசிச்சான்? அண்ணால நேசிச்சதுனால அதனுடைய பிள்ளையை ஒன்றும் என்ன பண்ணியிருப்பா அப்படி? ஆமாம், இல்லைங்களா? யோசேப்புக்கு தான் என்ன வந்தது? என்ன வந்தது? வண்ண வண்ண கலர் 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 ஷர்ட்டு யாருக்கு தான் வந்தது? மீதி ஜனங்களுக்கு வந்ததா? என்ன அதிகமாக யாரே தான் நேசிச்சுட்டு இருந்தா அப்படி? யோசேப்பே தான், இல்லையா? அது மாதிரி இவனையும் என்ன பண்ணியிருக்கலாம்? உச்சத்தில் வச்சிருக்கலாம். ஆனால் இவனுடைய ஜெபம் கொஞ்சம் மாறி இருக்குது. என்னவென்றால், நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் என்ன பண்ண மாட்டேன்? முடிய வெட்ட விட மாட்டேன். இவனுக்கு எந்த விதமான மதுபானத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் கொடுக்க மாட்டேன். இவனை நான் ஒரு நசரீனாக நான் வளர்த்துவேன் என்று சொல்லுகிறான். அப்போ இவளுடைய ஜெபம் மாறிடுச்சு. ஒரு பொருத்தனையோடு இவள் செயல்படுகிறாள். இவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கேட்கிறார். இவள் பொருத்தனை பண்ணினதுனால என்ன ஆச்சு? இப்போ சில நேரம் சில ஜெபங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சியா இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கேட்கிறவர்களாக இருக்கணும். சில நேரம் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவருக்கு விரோதமாக தான் நம்முடைய ஜெபமே இருக்கும். ஆண்டவர் என்னதான் செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவருடைய பிளான் நம்முடைய பிளான் ஆட்ட இல்லவே இல்லை. அவனுடைய இந்த பிள்ளையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் தான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? வாஞ்சித்தார். ஏன் அந்த தடை அவளுக்கு இருந்தது என்றால், அவளுக்கு முதலே கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தால் அவள் என்ன பண்ணியிருக்க மாட்டா? அப்படி ஆண்டவருக்கு கொடுத்திருக்க மாட்டா. அப்படி ஆண்டவர் பெரிய காரியத்தை என்ன பண்ண முடியாது? செஞ்சிருக்கவே முடியாது. ஒரு சாமுவேல் உருவாக முடியாது. வேதத்தில் பார்க்கிறோம், இவனை போல தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருந்தார். அந்த பிளான் நிறைவேறும்படியாக தான் இந்த தாயை போட்டு குடைஞ்சு 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 இந்த தாயை போட்டு வேதனைப்படுத்தி, நீ அழுதாலும் பரவாயில்ல, நீ அழுது கொண்டிரு, நான் கொஞ்சம் தாமதமாய் உனக்கு பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்றைக்கு அவள் ஆண்டவரே இதை நீரே வைத்துக்கொள்ள என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இவனை நான் பயங்கரமாய் நான் உபயோகிப்பேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவள் செய்த அந்த பொருத்தனை தான் இன்றைக்கு தட்டி உடந்த ஒரு சாம்பியல் இருக்கிற. அப்படி எங்கெல்லாம் பார்த்தா யாரப்பா பேர் என்னன்னா சாமுவேல். எங்கெல்லாம் பார்த்தாலும் எல்லா பக்கம் ஒரு சாமுவேல் இருக்கிறார். ஏனென்றால் அந்த தாய் அன்னைக்கு பண்ணின ஒரு பொருத்தனை நிமித்தம் இன்றைக்கு உலகம் எங்கும் எந்த தேசத்தில் போனாலும் இந்த பேர் மாத்திரம் இல்லாத ஒரு மனுஷனை நாம் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஜோரா. உங்களையும் அப்படி மாற்றதான் சில நேரம் சில வேதனைகள் ஆண்டவர் தாமதமாய் நம்மை வைத்து கொண்டே இருக்கலாம். ஒரு முள்ள குத்தி குத்தி எனக்கு விரும்புகிற மாதிரி நீ ஜெபம் பண்ண, நான் என்னுடைய பிளானை கேட்டு அதன்படி நீ நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக அப்படி வைத்திருக்கலாம். என் சித்தம் நான் என்ன செய்ய? ஏனென்றால் நான் பெரிய காரியத்தை தான் செய்ய ஆசைக்கிறேன், சின்ன காரியத்தை அல்ல. நான் பெரிய பெரிய காரியங்களை தான். நீ ஜெபிக்கிறாய், கரெக்டு.
நீயே ஜெபிச்சு பிள்ளை ஆசீர்வாதம் பெற்றிருந்தா அதல்ல, அதை பெருசாக மாற்ற வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அதுபோல் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய லெவலில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அதல்ல, ஆண்டவருடைய லெவலுக்கு யோசிக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை நடத்தும்படியாக, அவர் எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று அவர் யோசிக்கிறாரோ அதுக்கு விட்டு கொடுக்கும்படியாக ஒரு ஜெபம்தான் ஆண்டவர் இன்னைக்கும் உங்களோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நான் செய்கிறேன்னா உன்னை 20 வருஷம் ஆனாலும் நமக்கு அந்த பதில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். என்னைக்கு ஆண்டவரே உமக்கு விட்டு கொடுக்குறேன்னு அவர் சொல்லுகிறாளோ, பிணையாசம் இன்னொருத்தன் யாரு, ஓப்னியும் மோசமான ஒரு தீர்க்க அந்த இடத்துல தேவாலயில் இருந்தார்கள். அவர்களை எடுத்து போட்டு சாமுவேலை அங்கே உட்கார வைக்கணும்னா அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் ஹேனானோட திட்டம் என்ன இருந்துச்சோ தெரியல. எல்கானாவை அவனுடைய பிள்ளையை இன்னும் உயர்ந்த ஸ்தலத்தில் அவளோடு இருக்க வேண்டும் என்று நினச்சிருக்கலாம். அவனுடைய ஆஸ்தியெல்லாம் ஆள வேண்டும் என்று நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிளான் என்ன இருந்தால் ஏலிக்கு அடுத்தது சாமுவேல் வர வேண்டும் என்று தான். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த தாயாரை வைத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நாம் சொல்லலாம் மதர்ஸ் டே என்று சொல்லலாம். வேதனையில் இருக்கலாம், கஷ்டங்களில் இருக்கலாம், நோவில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்று யோசிக்கிற ஒரு யோசனை நமக்குள்ளே இருக்கணும். அந்த ஜெபம் நமக்குள்ளே இருக்கணும். நாம் வேறவங்க கிட்ட போக தேவையில்லை. மற்ற ஜனங்கள்கிட்ட போய் நாம் என்னது தீர்க்கதரிசனம், ஐயோ எப்போ என் பிரச்சனை தீரும் என்று போய் நம்ம தீர்க்கதரிசியை தேட தேவையில்லை. போய் நேராக ஆண்டவருடைய ஆலயத்தில் போய், ஆண்டவரை நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஏன் பதில் இல்லை, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பாட்டு மாத்திரம் பாடுறோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டாம், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாருங்க. உண்மையான ஒரு பாடலாக இருக்கணும் நமக்கு. உண்மையாய் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரை எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஆண்டவரே அப்படின்னு இவள் பொருத்தனை பண்ணுகிறாள். பொருத்தனை பண்ணுறது மாத்திரமல்ல, இந்த தாயின் உன்னர் குணம் என்ன தெரியுங்களா? இந்த தாயின் உன்னர் பெரிய குணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அவ்வளோ வருஷம் குடிச்சு பிள்ளையை கொடுத்தா. அப்படி அவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாடி. நம்மளா இருந்தால் அந்த பொருத்தனையை என்ன பண்ணியிருப்போம், மறந்துருப்போம். நாம் செய்த பொருத்தனை என்ன பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நானே சில பொருத்தனைகளெல்லாம் மறந்துருக்கிறேன் இல்லையா? திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் போது தான் ஆண்டவரே. ஆனால் இவள் என்றைக்கு இந்த குழந்தை தாய்ப்பாலை மறந்தாலோ அன்றைக்கு ஆலயத்தில் கொண்டு நான் பொருத்தனை பண்ணந்து, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நான் கொடுக்கிறேன் என்று அவள் பொருத்தனையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய பொருத்தனையை அவர் பொருத்தனை செய்யுங்கன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. நீங்கள் இப்படி பொருத்தனை பண்ணுங்கன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. ஆனால் பொருத்தனையை பண்ணால் அதை நிறைவேற்றுகிறதை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பொருத்தனை செய்தால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். அது என்ன, அதுக்காக அநேக தடைகள் வரலாம். பிசாசு உங்களை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதை மேற்கொள்கிற அந்த மனசு நமக்கு இருக்கணும். பிசாசை பரவாயில்ல, என் தேவனுக்காக நான் செய்ய வேண்டியதை நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமாக நான் செய்வேன். ஏனென்றால் நான் பொருத்தனை செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவள் கொண்டுட்டு போய் தேவாலயத்தில் அந்த பிள்ளையை கொண்டுட்டு போய் கொடுத்தாள். தேவன் பார்த்தால் இவன் தான் சாமுவேல் என்று பெரிய தீர்க்கதரிசி என்று அவனை உயர்த்தினார். யாரால?
தன்னுடைய தாயினாலே, தாய் பொருத்தனை பண்ணி கொடுத்ததுனால ஆண்டவர் அவனை உபயோகித்தார். இவன் சும்மா சாதாரணமாக உபயோகிக்கல, பயங்கரமாய் உபயோகித்தாள். இந்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகிக்கும்படியாக யாரதான் உயர்த்தினார்? சாமுவேலை உயர்த்தினாருங்க. அவன் சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா, ஆனா அவனை அபிஷேகம் பண்ணது இந்த சாமுவேல். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் அவன் வரும்போது ஜனங்கள் நடுங்குவார்கள். அவன் நிற்கும் போது, ஐயோ ஆண்டவரே நீர் ஏன் இந்த இடத்துல வந்தீர் என்று கேட்பார்கள் ஜனங்கள். அவ்வளோ பயம் இருக்கும். என்ன தேவன் அவனோடு அப்படியே இருப்பா. அப்படி தேவனுடைய பிரசன்னம் அவனோடு இருந்தது. தேவன் அவன் செல்லுற இடத்துல ஆண்டவர் சென்றார். அவ்வளோ பெரிய அபிஷேகம் அவனால இருந்தது. எந்திரீங்களா? இந்த தாய் அவனை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தா. அப்படி அவள் செய்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினா. ஆண்டவர் உயரங்களிலே சாமுவேலை வைத்தார். அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை மற்றவர்கள் பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்களுக்கு நடக்கிற அந்த அற்புதத்தை பார்த்து அவர் உங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை கேட்டு அவர்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிறது அந்த இடத்துல நடக்கணும். அப்படின்னா அப்பேற்பட்ட ஜெபத்தை தான் ஆண்டவர் உங்களோடு பார்த்துருவேன். நீங்கள் எல்லாம் பலவீனமான பாண்டம் அல்ல. நீங்கள் செய்கிற அந்த அர்ப்பணிப்பு ஒரு பெரிய சாம்பல் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள இந்த தாயின் ஜெபமாய் இருந்தது. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஜெபம்தான் நீங்கள் செய்கிற ஜெபமாய் இருக்கும். இந்த ஜெபத்துக்கு பதில் வரும்போது உலகமே ஆச்சரியமாய் பார்த்தது. எலியாவின் மக்கள் எல்லாம் ஆழ்ந்தது, ஆனால் சாமுவேல் வந்து ஆழ்ந்தான். அந்த இடத்துல சாமுவேல் வந்து அப்படி அது மாதிரி என்ன வேணாலும் தலைகீழ மாற்ற முடியும் உங்களுடைய ஜெபத்தினாலே. ஒவ்வொரு தாயின் ஜெபம் என்ன பண்ண முடியும்? தலைகீழா மாற்ற முடியும். அது உங்களுடைய ஜெபங்கள் தான். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி நான் ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா. தாழ்மையுள்ள ஆலயத்தில் வந்து நீங்கள் விழுங்க. அதனால எந்த இது இல்லை, எப்போ வேணாலும் ஆலயம் திறக்கப்படும். நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் ஆலயம் என்ன பண்ணும்? திறக்கப்படும். எந்த நேரத்தில் வேணாலும் எப்பொழுது வேணாலும் தேவனுடைய அவருடைய பிரசன்னத்தில் வந்து ஜெபிக்கும்படியாக நீங்கள் இதுவரைக்கும் செய்த பொருத்தனைகள் என்னவென்று யோசித்து பாருங்கள். வெறும் தாயார் அல்ல, தகப்பனாரும் ஆண் மக்களும் யாராயிருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருத்தனையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். சில நேரம் நீங்கள் செய்த பொருத்தனையே உங்களுக்கு என்னவா இருக்கும்? தடையா இருக்கும். உங்க ஜெபத்துக்கு அது என்னவா இருக்கும்? ஆண்டவர் அடைச்சிருப்பார். நீ மறுபடியும் யோசிப்பா. நீ பொருத்தனை பண்ணுந்த நீ என்ன பண்ணு? யோசி. அதை நீ நிறைவேற்று, உனக்கு நான் பதில் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் பொருத்தனையை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். நம்முடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ள ஜெபம். நாம் செய்கிற காரியம் எவ்வளவு வல்லமை உள்ளது. ஆனால் நான் எப்படி செய்கிறோம் என்கிறது தான் இந்த ஆனா நம்மை கற்றுக் கொடுக்கிறாள். தாழ்மையோடு கண்ணீரோடு எந்த இடத்துலையும் போகாதபடிக்கு ஆலயத்தில் வந்து தேவனிடத்திலே வந்து அவள் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற ஜனங்களிடத்துல போகலை, மற்ற உற்றார் உறவினரிடத்தில் போகலை. என்ன வார்த்தைகள் அவளுக்கு விரோதமாக இருந்தாலும், என்ன விதமான பேச்சுக்கள் அவளுக்கு விரோதமாக பேசியிருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டு
கண்ணீரோடு ஆண்டவர் இடத்துல வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். நீர் சொன்னால் போதும் செய்வேனே, காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றி பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லாம் சேர்ந்து, நீர் சொன்னால் போதும் செய்வேனே, காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேனே, காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேனே, காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆமாண்டவரே, நீ சொன்னதை மாத்திரம் நான் செய்கிறது. நீங்கள் காட்டுங்கப்பா, அந்த வழியிலே நான் நடக்கிறேன் ஆண்டவரே. நீ ஏதாவது பழத்திலே செய்திருந்தால் ஆண்டவரே, நான் மறந்திருந்தால் ஆண்டவரே, ஞாபகப்படுத்துங்கப்பா. இந்த அற்புதம் எனக்கு வேண்டும். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஓரி மாஷிகாரமதிரா, அதுக்கு தடையாக இருந்தால் எது இருந்தாலும், என் ஜெபமே இருந்தாலும் சரி ஆண்டவரே, அதை மாற்றிக்கொள்ள நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் நான் பொருத்தம் பண்ண நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஓரி வஷிகார எந்த தடைகளும் என்னை இருக்கக்கூடாதப்பா. என் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நான் காத்திருக்கிறேன். அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். அதை தடையாய் இருக்கிறேன். எந்த காரியம் இருந்தாலும் சரியானவரே, என்னை வழி நடத்துங்க. நீங்கள் சொல்லுங்க, நான் செய்வேன். நான் இன்னைக்கு செய்வேன் என்று ஒப்புக் கொடுங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேனே, காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றில் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேனே, காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றில் பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேனே, காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேனே, காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பாதம் ஒன்றே எனக்கு போதும்பா. அல்லேலூயா. நடக்காத காரியங்கள் நடக்காது. நீங்கள் யோசிக்கிறதுக்கு மேலான காரியம் என் ஆண்டவர்னால செய்ய முடியும். நான் ஒப்பு கொடுக்கும் போது, நாம் ஒப்பு கொடுக்கும் போது, நாம் தாழ்மையோடு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது பெரிய காரியம், அதிசயமான காரியம், யோசிக்க முடியாத காரியம் என் தேவன் இந்த சபையில செய்ய போகிறார். எந்த வருகிற வந்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே.
என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்யும் போதுக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்ன எங்களுடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் செய்கிற ஜெபமா, நாங்கள் செய்த பொருத்தனையா, நாங்கள் வேறு மற்ற ஜனங்களோடு வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையா, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் வரும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் விரும்புகிற ஆண்டவரே அந்த ஜெபத்தை செய்யும்படியாக எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்கப்பா. எங்களுடைய நாங்கள் ஏதாவது பொருத்தனை செய்திருந்தால் தேவனே அதை நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா. ஐயோ, என்னால் செய்ய முடியல என்று யோசித்துக் கொண்டிருந்தால் தேவனே அதை நாங்கள் செய்யும்படியாக அதுக்கு தைரியத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வருகிறோமாப்பா. அதை செய்யும்படியாக எங்களுக்கு தேவனே நீர் பலத்தையும் தைரியத்தையும் நீங்க தாங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கையில் ஆண்டவரே தேவனே நீர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி. ஒரு சாமுவேலை எப்படி நீர் உயர்த்தினீரோ, எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபம் நீங்க கொடுக்கிற அந்த பதில் ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாமுவேலா இருக்கட்டும். உலகம் எங்கும் பேசுகிற அந்த அற்புதமாய் எங்களை மாற்றுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரணி மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாருங்க. Praise the Lord.